அண்மைச் செய்தி. நாமக்கல் ராசிபுரம் அருகே தனியார் கல்லூரி பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்தில் 30க்கும் மேற்பட்ட மாணவர்கள் காயமடைந்துள்ளனர். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். நாமக்கல் ராசிபுரம் அருகே தனியார் கல்லூரி பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்தில் 30க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. கல்லூரி பேருந்தின் ஸ்டேரிங் லாக் ஆனதால் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கல்லூரி பேருந்து பள்ளத்தில் விழுந்து பல மாணவர்களுக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்து வருகிறோம். கல்லூரி பேருந்தின் ஸ்டேரிங் லாக் ஆனதால் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கல்லூரி பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் பல மாணவர்களுக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்து வருகிறோம். கல்லூரி பேருந்தின் ஸ்டேரிங் லாக் ஆனதால் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கல்லூரி பேருந்து பள்ளத்தில் விழுந்து பல மாணவர்களுக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. விரிவான தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தரணி பாபு. வணக்கம் தரணி பாபு, இது குறித்த கூடுதல் விவரம். வணக்கம் தரணி. ராசிபுரம் அருகே தனியார் கல்லூரி பேருந்து கவிழ்ந்து 20க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்து ராசிபுரம் அரசு மருத்துவர் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த காக்காவரி பகுதியில் தனியார் பாலிடெக்னிக் கல்லூரியானது செயல்பட்டு வருகிறது. இக்கல்லூரியில் பேருந்தானது செந்தாரப்பட்டி பகுதியில் இருக்கும் வழிநெடுகிலும் மாணவர்களை ஏற்றிக்கொண்டு உரம்பு பகுதிக்கு சென்று மாணவர்களை ஏற்றிக்கொண்டும் சுமார் 30க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுடன் ஓட்டுநர் செல்வன் என்பவர் கல்லூரி நோக்கி வந்து கொண்டிருந்தார். அப்போது பேருந்தானது உரம்பு முதல் மெட்டாலா செல்லும் சாலையில் சென்று கொண்டிருந்த போது ராமசாமி என்பவரது ஓட்டத்தின் அருகே கல்லூரி பேருந்து ஸ்டேரிங் லாக் ஆனதால் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் கல்லூரி பேருந்தில் பயணம் செய்த 30க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளில் 20க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்த நிலையில் தற்போது அப்பகுதியைச் சேர்ந்த 108 ஆம்புலன்ஸ் மூலம் பகுதி மக்கள் சிகிச்சைக்காக அந்த மாணவ மாணவிகளை ராசி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து அவர்களுக்கு ராசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளித்து வருகின்றனர். மேலும் தற்போது அதிர்ஷ்டவசமாக அனைவரும் லேசான காயத்துடன் உயிர் தப்பியுள்ளனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து அப்பகுதியில் உள்ள காவல்துறையினர், மங்களபுரம் காவல்துறையைச் சேர்ந்த காவலர்கள் விசாரணை செய்து வருகின்றனர். தரணி, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி தரணி பாபு.